ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. மீறல் அப்படிங்கிற சீசன்ல இது 4வது எபிசோடு. இந்த எபிசோடில் ஏன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போர் எல்லாம் பார்த்தா கூட அஹ், சிலது நேஷனலிசம் பேரில் நடக்கும். சிலது ரொம்ப அஹ், பொருள் சார்ந்து, அது நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். ஒரு போர் என்பது எப்படி மாறி இருக்கு, நிலத்தை கையகப்படுத்துவதிலிருந்து அதனுடைய வாடிக்கையாளர்களை கையகப்படுத்துறது வரைக்கும் ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம். பல்வேறு இதில் மூலப்பொருட்கள் சார்ந்த போர் எப்படி இருக்கும், அடுத்த சந்ததியினரை வளர விடாமல் இருக்கிறதுக்கான போர் எப்படி இருக்கணும், நேஷனலிசத்தையும் பல்வேறு எக்கனாமிக் ரீசன் வச்செல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நான் அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. குறிப்பா தமிழ்ல பெருசா தேடி பார்த்ததுல அதற்கான வீடியோவோ, ஆடியோவோ எங்கேயும் கிடைக்கல. புஸ்தகமா கூட ரொம்ப 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 கம்மி. நேரடியாக புத்தகங்களாக தேசம், தேசியம் பத்தி எழுதக்கூடிய ஆய்வும் சரி, புனைவும் ரொம்ப கம்மி. அ அப்போ இந்த தேசம் அப்படிங்கிறது எப்படி உருவாகியிருக்கும்? ஏன்னா நம்ம பெரும்பாலும் பருப்பொருள் மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள்ல நெறைய ஆய்வுகள, தியரி, ஐடியா அல்லது நெறைய விஷயங்கள அதில பார்த்துருப்போம். ஆனா, அந்த பருப்பொருள் இல்லாத, ஆப்ஜெக்ட் இல்லாத விஷயங்கள்ல நம்ம பெரிய கவனம் செலுத்துறதில்ல. சப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய மாரி, இப்போ ட்ரூத் சம்மந்தமா ஹானஸ்ட்ங்கிறோம், எதிக்ஸ்ங்கிறோம். அதே மாரி தான் தேசம் அப்படிங்கிறது பருப்பொருளையும் கடந்த ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு ஜியோகிராஃபியா மட்டும் இருக்கிறதில்ல. அதுக்குள்ள அத கடந்த நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, இந்த தேசம் என்பது எப்படி ஒரு ஐடியாவா உருப்பெற்று, வளர்ந்து, அந்த ஐடியா எப்படி நெறைய ஆய்வாளர்கள் சொல்றத நான் 2, 3 நாளா வாசிச்சதுல அது தெரியுது. ஒரு இண்டஸ்ட்ரியல் அ மையமா வச்சு, பெருநிறுவனங்களையும், பெரு உற்பத்திய மையமா வச்சு கட்டமைக்கப்படுகின்ற தேசங்கள் எப்படி சிதையுது அப்படிங்கிறது இப்ப ரீசென்ட்டா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அ அந்த நேஷன்ற ஐடியாவே இண்டஸ்ட்ரியால உடையுங்கிறாங்க. ஆம், அது மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுல. அதனால இந்த தேசங்கள்ன்ற ஐடியாவும் சரி, அல்லது அது ஒரு மெட்டீரியலோ, அல்லது சப்ஜெக்ட்டோ 2மாவும் எப்படி வளர்ந்து அது எப்படி சிதையுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த எபிசோட்ல பேசலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆ ஏன்னா அதுக்கான காரணமும் இருக்கு. வருகிற ஜூலை 4ன்னு நெனைக்கிறேன். அமெரிக்காவுடைய இண்டிபெண்டன்ஸ அவங்க கொண்டாடுறாங்க. நெறைய பேரு மத்த நாடுகளுடைய இண்டிபெண்டன்ஸ கவனிக்கிற அளவுக்கு அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடி இருந்த வரலாறு நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நமக்கே காலையில யோசிக்கும் பொழுது, அதுல நெறைய கேள்வியும், கருத்துக்களும் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதை மையமா வச்சு மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்தமாவே தேசம்னா என்னன்னு யோசிக்கலாம். ஏன் ஒரு தேசம் இப்படி இருக்கு? ஒரு ஒரு தேசம் எப்பவுமே பொருளாதார ரீதியாகவும், அ எல்லா வகையிலுமே சமத்துவத்திலயும் ரொம்ப பின்தங்கி, பட்டினி, பசியில இருக்கிற மாரி இருக்கு. சிலர் ரொம்ப சௌகரியமா இந்த பூமிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. நம்மளுடைய அந்த ஓவர் ஷூட் டே மாரியும், அல்லது பிளானட்டரி பவுண்டரிஸ் மாரியான விஷயங்கள்லாம் அதில நம்ம நெறைய அட்ரஸ் பண்றதுக்கு இருந்திருக்கு. அதனால நமக்கு ஒரு கொஞ்சம் வரலாற்று ரீதியாக இந்த தேசம் அப்படிங்கிற ஐடியால இருந்து பேசிட்டு, அப்புறம் ஜியோகிராஃபி உள்ள போயிட்டு, அது எப்படி இப்ப சிதையுது? அத எப்படி காப்பாத்த முடியுங்கிறதோட முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். இதான் ஒரு ஒரு குட்டி அறிமுகமா நான் பார்க்குறேன் இந்த ம், எபிசோடுல. ம். ம், ம். காப்பாத்தணுமா அப்படின்றதே பல பேர் கேள்விக்குறியா வைக்கிறாங்க. அ. அது ஒரு குறுகிய அரசியல் கண்ணோட்டத்துல பாக்குறவங்கல ம். பிரிவினைவாதத்தை முன்னிறுத்துறவங்க வரைக்கும் எல்லாருமே ம். அதை ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே மாத்திட்டாங்க பல இடங்கள்ல. ம். எனவே நம்ம தேசம்னு இன்னைக்கு பேசும்போது நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு பாக்குறேன் நான். ஏன்னா நம்ம அந்த மீறலுக்கும் இந்த தேசத்துக்கும் நம்ம பேச வேண்டிய சம்பந்தம் என்ன அப்படின்னு. ம். ம். ஏன்னா நமக்கு மீறல் அப்படின்ற அந்த சீசன் முழுக்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 3 எபிசோடு பேசியிருக்கோம். 4வது ம். எபிசோடு இது. ம். ஆஹ் ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு தேசத்தின் வளர்ச்சி ம்.
அப்படின்பது வெறும் பொருளாதார வளர்ச்சி ம் அப்படின்னு வந்து, ம் இந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, ம் அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து அதிக உற்பத்தியில இருந்து வரும். ம் சரி, அதிக உற்பத்தி எங்க இருந்து வரும்? அதிகம் நுகர்வதன் மூலமாக அதிக உற்பத்திக்கான தேவை உண்டாகும். ம் அப்படிங்கிற இந்த ஒரு புரிதல் வந்து ம் அஹ், இன்றைய ஒரு பொருளாதார கட்டமைப்புடைய அடிப்படை தத்துவமாக இது வந்து உருவாகி, ம் இது வந்து கடந்த ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200 250 வருடங்களுக்கு உள்ள அமைக்கப்பட்ட ஒரு உலக அளவில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கடந்த ஒரு 100 வருஷத்துல இது வந்து இன்னமும் அதிகமாக இருக்கு. ம் அதனாலதான் இது வந்து பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு ஒரு வர்க்கம் உருவானது. அதாவது உற்பத்தி அல்லாது ம் அரசு சிப்பந்திகளாகவோ அல்லது தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களாகவோ அல்லது இராணுவத்தில் பணி செய்யறவங்களோ அல்லது என்ன சொல்றது வெவ்வேறு அரசு துறையில, ம் இப்போ இந்தியாவை எடுத்தோம்னா அஹ், அது மாதிரி அரசு துறையில வேலை செய்யறவங்க அல்லது தொழில்துறையில வேலை செய்யறவங்க எல்லாருமே சேர்த்து போட்டு ஒரு 15% கிட்ட 12ல இருந்து 15க்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ம் வேலை செய்யும் பாப்புலேஷன்ல. ம் ஸோ இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்த ம் சம்பளத்துக்கு வேலை செய்யறது ம் அப்படின்றது உருவாகி, ம் அதை வந்து ஏன்னா சம்பளத்துக்கு ஏன் வேலை செய்யணும்? ம் இப்போ சம்பளம் கொடுத்து ஒரு மனுஷனை வேலை வாங்குறது அப்படின்றது ம் அந்த தொழிற்சாலைக்கோ அல்லது அந்த அரசுக்கோ வந்து ஒரு கமிட்மெண்ட் தானே. ம் அந்த கமிட்மெண்ட் ஏன் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுது. ம் என்னன்னா தொடர்ந்து வந்து அவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உத்தரவாதம் இருந்துச்சுன்னா, அவங்க தொடர்ந்து அவங்க வந்து நுகர்வு வந்து குறையாம நுகர்ந்துட்டே இருப்பாங்க. ம் அந்த நுகர்வு வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஏற்படுத்திட்டே இருக்கும் ம் அப்படின்னு. அந்த டிமாண்ட் தான் இன்னைக்கு வந்து ஒரு கட்ட என்ன சொல்றது, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ம் எந்த ஒரு இதையும் தாண்டி எக்கச்சக்கமாக வந்து அந்த இது போயிட்டே இருக்கிறதுனால ம் மிக அதிக அளவில் நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்த நுகர்வு கன்சம்ஷன் அப்படின்றது போறதுனால, அது மீறி போனதுனால, ஒரு அளவை மீறி போனதுனால அது ஓவர் ஷூட்னு சொல்றோம். ம் ஒரு சராசரி அமெரிக்கர் வந்து 15 முறை ஒரு இந்தியரோட அதிகமாக நுகர்றாரு. ம் 150 முறை அதிகமான எரிவாயு வந்து நுகர்றாங்க. ம் அது மாதிரி நிறைய அதற்கான தரவுகள் நிறைய இருக்கு. அந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம் ம் இப்போ தேசம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான இது பார்த்தோம்னா, சர்ப்ரைசிங்லி இந்த தேசம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அந்த நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசம் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பே வந்து ம் மிஞ்சி போனா ஒரு 250 300 வருஷத்துக்குள்ள உருவானது தான். ம் ம் 17,000 அந்த 1700ஸ்க்கு அப்புறமாக உருவாக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு கட்டமைப்பு. அதற்கு முன்னதாக இருந்தது எல்லாமே வந்து சிறு ம் சிறு என்ன சொல்றது அரசுகளாகவோ அல்லது குடி என்ன சொல்றது ஒரு சின்ன ஆட்சி பண்ணக்கூடிய மக்களாகவோ அல்லது ஊரை விட்டு ஊரை தாண்டி போய் வாணிகம் செய்யக்கூடிய வணிக சமூகங்களாகவோ தான் இருந்திருக்கு. ம் அதற்கு முன்னதாக வந்து ஒரு பெரும் ம் தேசமாக யாருமே ம் தங்களை பார்த்துக்கல. ம் ம் ஆஹ் வல்லரசு அப்படின்னு நம்ம சொல்றத வந்து ம் இப்ப சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு நம்ம ஊர்ல. ம் ம் அதாவது இவங்க வந்து ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார்கள் அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ம் ஒரு முறை நம்ம ரவீந்திர சர்மான்னு நான் அவரை பத்தி முன்னாடியே பேசியிருக்கேன். ஆதிலாபாத்ல ஆமா இருந்தாரு. ம் அந்த பழங்குடி மக்களோட மிக அதிக அளவில் வேலை செய்யற வந்தவர். இப்போ இறந்து போய் ஒரு 4 வருஷம் ஆகுது. ம்
சிந்தனையாளர். பல விஷயங்கள் வந்து பழங்குடி மக்கள் கிட்ட இருக்கு நிலவக்கூடிய கதைகளை வச்சு, அதே சமயம் பல புராணங்கள் இதெல்லாம் படிச்சதன் மூலமாக ஒரு ம். என்ன சொல்றது, ஒரு மிக ஆஹ், பழமையான கதை சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்னு தான் சொல்ல முடியும் அவர். ம். அவர் ஒரு முறை பேசும்போது சொன்னாரு, இந்திய டெஃபினிஷன், ம். நம்மளுடைய டெஃபினிஷன் படி ம். ஒரு மனிதரை வந்து நாம சக்கரவர்த்தின்னு சொல்றோம்னா அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ம். 10 லட்சம் பேர் அடங்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு நிலப்பகுதியை ஆளக்கூடிய மனிதரை சக்கரவர்த்தின்னு சொல்றோம். ம். 10 லட்சம் தான். ம். சோ நம்மளுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது, இமேஜினேஷன் சொல்லாம அத ம். ம். இமேஜினேஷன் சொல்லாமா, அதாவது நம்மளுடைய கற்பனை, ம். கற்பனையில மிக அதிக அளவு ஒருத்தன் வந்து இது பண்ணா அப்படின்னாலே, ஒரு ஒரு இடத்தை ஆண்டிருக்கிறான் ஒரு மனிதன் அப்படின்னாலே, ஒரு ம். 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்த ஒரு ஆள் ஆண்டிருப்பாரு, அவ்வளவுதான். ஆமா. அதோட கற்பனையில பெரிய நிறைய வச்சிருக்காங்க. ஆ? கற்பனையில நிறைய நம்பர் வச்சிருந்துருக்காங்க வரலாற்றுல, ஆ. சதகோடி இது மாதிரிலாம். ஆனா ஒரு ரியல் நம்பர்ஸ்ல அவங்க அக்கௌண்டபிளா லட்சங்கள்ல ஆ, கோடிகள்ல ஆமா, வச்சிருந்துருப்பாங்கன்னு அதாவது நினைக்கிறேன். கற்பனையில இருந்திருக்கலாம், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் இவ்வளவுதான். வந்து லட்சங்கள். ஏன்னா நம்ம ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை மற்ற இலக்கியங்களோ, வெவ்வேறு ட்ரைபல் கம்யூனிட்டியில் இலக்கியங்களை கூட அவங்க சதகோடி மாதிரியான வார்த்தைகள், 100 கோடின்றதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து சுதந்திரத்தப்போ 30 கோடி இருந்ததா சொல்றாங்க ஒரு அப்ராக்சிமேஷனு. ம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடிங்கிறாங்க. கற்பனையில சொல்றேன். ம். 100 கோடி லட்சம் கோடின்ற வார்த்தைலாம் இருந்திருக்கு. ஆனா ரியல் நம்பர்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய மாகாணத்தையோ அல்லது ஒரு இல்ல, பேரரசாவோ அவரு இருக்கிறதுக்கு. சொல்றது என்னன்னா, ம். சக்கரவர்த்தின்றவனே வந்து அதுதான் அவனுடைய எல்லை அவ்வளவுதான். அப்படிங்கிறாரு. அதான் 10 லட்சம் பேரரசுங்கிறது பேருக்கு மேல அவ்வளவுதான் இருக்கும். நிர்வாகம் பண்ணிருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து அதான் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இருக்கு. ஆமா. ம். ஹலோ. கேக்குதுண்ணா சொல்லுங்க. அதான் அதுதான் வந்து நிர்வாகத்துடைய ஒரு எல்லையாக இருந்திருக்கு. ஆமா. ஒரு ஒரு விதத்துல வந்து அந்த எல்லைன்னா அதுதான், அதுக்கு மேல வந்து நம்ம நிர்வாகம் பண்றதாக நாம வந்து பெருசா அதை பார்க்கல. ம். பட் இதுக்கு வந்து நமக்கு என்ன சொல்றது, இதுதான் ஒரு நேஷன் ஸ்டேட்டா இருந்தது. ம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு ஜியாகிரபிக்கல் பகுதியை, ம். நான் முன்னாடியே இந்த புத்தகத்தை பத்தியும் பேசியிருக்கேன். இந்த நிகிதா சூத்னு ஒரு அம்மா, ஒரு ஆக்ஸ்போர்ட் பேராசிரியர் எழுதி இருக்கக்கூடிய புத்தகத்துல அவங்க வந்து நிலத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையே, சமூகங்களுக்கும் இடையேயான அந்த ஒரு தொடர்பு எப்படி மாறிட்டே இருக்கு, எம்பாடிடு பர்சன் அப்படின்றது, அதாவது வந்து தாய்வாக மதித்த நிலம் வந்து ம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ம். நேஷன் ஸ்டேட் அப்படின்னு தேசம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, தேசங்கள் எப்படி அமைக்கப்படுதுன்னா, ம். இந்த எல்லைக்கு அந்த பக்கம் இருப்பது நம்ம தேசம் கிடையாது, இந்த எல்லைக்கு இந்த பக்கம் இருப்பது நம்மளுடைய தேசம் ம். அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு, ம். இந்த தேசத்துக்கு, அதாவது இப்போ நம்ம நாட்டையே எடுத்துக்கோமே, ம். நீங்க வந்து மண்ணை நேசிக்கும் நபராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க. ம். யோசித்து பாருங்க, நீங்க அந்த பஞ்சாப் உடைய அந்த ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒரு நபரா இருந்து ம். நீங்க மண்ணை நேசிக்கிறீங்க. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி இருக்கக்கூடிய மண்ணை நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க துரோகி ஆயிருவீங்க. ஆமா. ஏன்னா அந்த 10 அடி அந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கும். ஆமா. அப்போ அந்த நிலத்தை வந்து ஒரு வரையறுக்கப்படுது இல்லையா, அந்த ஆமா. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பவர் ஷிஃப்டே அங்கதான் நடக்குது. ம். அத வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக்கி, அதிலிருந்து தான் வந்து ஒவ்வொரு தேசத்தினுடைய இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு ம். முன்னாடி இருக்கக்கூடிய கார்ட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த மேப்ன்னு சொல்றோம் இல்லையா, உலகத்துல ஆமா. இருக்கக்கூடிய மேப் இருந்திருக்கு. ஆனா ம். அந்த உலகத்துல அந்த காலத்துல இருந்த மேப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ம். இந்த ஊர்ல எந்த மாதிரி மக்கள் இருந்தார்கள், எந்த மாதிரி ம். விலங்குகள் இருந்தன, ம்.
அல்லது அங்க வந்து என்ன கிடைக்கும்? ம் இப்ப சைனாக்காரன் வந்து 1000 வருஷம் முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ம் அவன் வந்து காஞ்சிபுரத்தை பேர் சொல்லியே எழுதியிருக்கான். ம் காஞ்சிபுரம்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த ம் நகரத்துல போனேன்னா நான் வந்து முத்து வாங்கலாம். அந்த ம் நகரத்துல வந்து வைரம் வாங்கலாம். ம் தெருக்களில் முத்தும் வைரமும் விற்கப்படும் ம் அப்படின்னு எழுதுறான். சைனாக்காரன் ம் வந்து 1000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கான். ஆமா. அப்படின்னா உங்களுக்கு வந்து வரலாற்றுல வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ம் ஆனால் அத வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்துல இருந்ததுன்னு யாரும் எழுதல. பின்கோடு போட்டு ம் எழுதல. ம் இந்த வரையறைக்கப்பட்டது தான் வந்து இந்த புதிய தேசம் அப்படின்றது 1700ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, ம் அத வந்து மிலிட்டரி பவர் முதல்ல வந்து அந்த பார்டர் இதுன்னு நிர்ணயிக்கிறோம். அப்புறம் ம் அந்த பார்டருக்கு வந்து தாண்டி வர்றவங்க வந்து இல்லீகலா வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெர்மிஷன் எடுத்துட்டு வரோம். ம் அதுக்கப்புறம் அதுக்கு செக்யூரிட்டி வைக்கிறோம். ம் அதுக்கப்புறம் வந்து அதற்கு இந்த பக்கம், அந்த பக்கம் வரி விதிக்கிறோம். ம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. இது ம் வந்து முதல்ல வந்து இதுல தான் இந்த கப்பல் வழி வணிகம் அதிகமா இருக்கும்போது கப்பல்ல நடக்குது. ம் அதுக்கப்புறம் கடல் வழியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏர் வரும்போது, ஏர்போர்ட்ஸ் இன்னும் அதிகமாகும்போது அது மாறுது. ம் ஸோ லேண்ட்ல இருந்து வர்றது, கப்பல் வழியாக வருவது, அப்புறம் இது ஏர் 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 வழியா. ரூட்ல வர்றது, காற்று எல்லாமே ஒவ்வொன்னும் வந்து தேசத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கன்றத நிர்ணயம் பண்ணி, ம் அதிலிருந்து வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயங்கள் வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இந்தியா கேட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம் இதுல பாம்பேல அந்த பெரிய இந்தியா கேட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா, அங்க இருந்து தான் வந்து இந்தியாவுக்கு நுழைவு வாயில் அப்படிங்கிறாங்க. அங்க தான் வந்து அந்த ஹார்பர்ல முதல் முதலாக வந்து ம் மேற்குல இருந்து வர்றவங்க அங்க தான் இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்றத வந்து இந்தியா கேட்ன்னு பெருசா செலிப்ரேட் பண்றாங்க. ம் ஆ அது போய் இப்போ வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்தியாவுடைய நுழைவாயில்ன்ற மாதிரி டெல்லியில அந்த பெரிய ஏர்போர்ட் ஒண்ணு கட்டி வச்சு, அதுதான் நுழைவாயில் மாரி வச்சு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அதுல போனீங்கன்னா, இந்தியா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கும். ம் இந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கி போகும்போதே, ம் லைனா அந்த முத்ரா போட்டிருப்பாங்க. ம் வெவ்வேறு முத்ரா போட்டு, புத்தருடைய ஒரு பெரிய இது போட்டு, ம் வெல்கம் பண்ணும்போது. இந்தியாவ ம் பத்தின பல விஷயங்கள். அது மாரி இன்னைக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் அதே மாரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு சென்னையில ஏர்போர்ட்ல இறங்கி உள்ள நுழையும்போது, நடராஜர் சிலை பெருசா வச்சிருப்பான் பிரான்ஸ்ல. ம் ம் அந்த மாரி அந்த ஊர பத்தின ஒரு அடையாளங்களாக அத வச்சு பண்றாங்க. பட் ம் ஆல் சட் அண்ட் டன் அது வந்து ஒரு நுழைவாயிலாக நம்ம வந்து சித்தரிக்கிறோம். அத வந்து செலிப்ரேட் பண்றோம். அத அலங்கரிக்கிறோம். அதெல்லாம் பண்றோம். ம் பட் அல்டிமேட்லி எதுக்கு சொல்றேன்னா, ம் டாக்ஸ் சிஸ்டம் முதல்ல வந்து இந்த ம் கோடு போட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தேசம்ன்றதே உருவாகுது. ம் ம் அண்ட் அதுக்கப்புறம் அந்த தேசத்தோட வளர்ச்சி ஆனா முதல்ல வந்து இத இந்த மீறல வச்சு, நுகர்வ வச்சு வந்து உருவாகல. ம் முதல்ல அந்த தேசங்களின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆம், 1750s மாதிரி 17 இல்ல 1700 1720 அந்த பீரியட் பார்த்தோம்னா ம் இந்தியாவுடைய 1750 நினைக்கிறேன். இந்த இது பிரகாரம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி வந்து உலக உற்பத்தியில் ஏறத்தாழ 25% அப்படின்றாங்க. ம் அது எந்த விதத்துல அவங்க நிர்ணயம் பண்ணாங்கன்னு தெரியாது. மேற்கத்திய ஆய்வாளர்கள் நிர்ணயம் பண்ணி சொல்றாங்க. ம் அப்ப அந்த காலகட்டத்துல உற்பத்தி வச்சு தான் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய உற்பத்தி திறனை வந்து நாம மதிப்பிட முடியுது. ம் வெவ்வேறு விதமான விஷயங்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். ம் அது உலகம் முழுக்க அப்பவே வந்து நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். ம் ஆனால் அந்த காலத்துல நாம அஹ், நுகர்வை மையப்படுத்தி நம்ம வளர்ச்சியாக நுகர்வை பார்க்கல. ம் அல்லது அஹ், என்ன சொல்றது?
வணிகம் சார்ந்த அல்லது இந்த நுகர்வை சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை தான் வளர்ச்சியாக நம்ம அப்ப பார்க்கல. ம். தொழில்கள் இவ்வளவு இருந்துச்சுன்றதை வச்சுதான் பார்த்துருக்கு. ம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எப்பவோ இந்த மாற்றம் நடந்திருக்கு. அது இந்த ஒரு 150 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது. ஆமா. இல்ல அந்த தேசங்கிற ஐடியாவை தேடி தேடி பார்த்தோம்னா நம்ம இப்போ நம்ம இங்க இறை, அரசு, அரசன், மன்னன் அப்படின்லாம் வச்ச காலத்துல இப்போ தேசத்துக்கு 2 அடிப்படை கேள்வி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற மக்கள் திரளையும், 2வது அவங்க யாருக்கு லாயலா இருக்காங்கன்றது தான் ஒரு காலத்துல தேசமா இருந்திருக்கு. அது நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா. ம். ஒரு மக்கள் திரள் ஒரு குறிப்பிட்ட ஜியோ லொகேஷன்ல அது எத்தனிசிட்டி வச்சிருக்கலாம். அல்லது ஒரு என்ன சொல்றது? மொழி வழியாகவோ, அல்லது பண்பாட்டின் வழியாகவோ, அல்லது இனக்குழு வழியாகவோ ஒரு தேசத்த கட்டமைச்சிருப்பாங்க. அப்புறம் பல இனக்குழுக்கள சேர்த்து ஒரு பேரரச உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ம் அ இந்த வேர் ஷுட் லாயல்டி ரெஸ்ட்ன்றது தானே மன்னர்கள பொறுத்தவரைக்கும் கேள்வியா இருக்கும். அதுக்கு ஒரு போர் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு தேசம் என்கிற வரையறைக்கு முன்னாடி அந்த மக்களும், அந்த மக்கள் யார நம்புனாங்க, எத நம்புனாங்கன்றதும் தான். ஏன்னா தேசத்த விட்டு தேசம் போய் சண்ட போட்டுருப்பாங்களே தவிர, தேசத்துக்குள்ள சண்ட போடுறது குறைவா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம நெறைய பிளவுகள் இருந்திருக்கும். இப்போ உட்கட்சி பூசல் மாதிரிலாம் இருந்திருக்குமே தவிர, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நாடு பிடிக்கிறது, பொருள பிடிக்கிறது, பெண்கள பிடிக்கிறது, குழந்தைய பிடிக்கிறது, அடிமை வணிகம் பண்றதுன்னு வரலாறு அப்படி எழுதுது. ஆனா, வெளியில போய் தான் பண்றாங்க எல்லாத்தையும். அந்த பார்டர் கிராஸ் பண்றது தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நிலம் வழியாகவும், நீர் வழியாகவும், ஆகாய வழியாகவும் வர மாதிரி, அப்போ நிலம் வழியாகவும், நீர் வழியாகவும் அந்த ஆக்கிரமிப்பு நடத்தி இது எந்துன்னு சொல்லிடுவாங்க. அந்த அந்த நீங்க சொன்ன மாரி அந்த 10,00,000 பேரோ, 20,00,000 பேரோ, அந்த அரசர் எந்துன்னு சொல்லிட்டாருன்னா, அவருக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க உங்களுக்கு லாயலானவங்க அப்படின்னு ஒரு இது ஆயிடுது. ஆனா காலப்போக்குல தேசங்கிற ஒ வரலாறு என்னவாகுதுன்னா, அது ஒரு ஒரு வ அ ஒரு வம்படியா புரூட்டலி எஸ்டாபிளிஷ்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி. ஒரு ஒரு தேசத்த புரூட்டலி தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அ முன்னாடி தேசம்ன்னு பேர் வைக்கல. அரசு, பேரரசனா இருக்கிறாரு. இப்ப நம்ம ஹிஸ்டரி படிச்சோனா கூட, அ நாடு வழியா இருக்காது பேரு. அரசன் வழியா தான் நாட்டுக்கு பேர் இருக்கும். குப்த பேரரசு இல்லையா? சுங்கா டைனாசிட்டி, அ கு குப்தா டைனாசிட்டி, அசோகா டைனாசிட்டின்னு அந்த மன்னனைத்தான் அந்த தேசமாக பார்ப்பாங்க. காரணம்னா, மன்னன் என்பவன் இறைக்கு அடுத்து வைக்கிறவன். இப்ப நம்ம திருக்குறள்லாம் எடுத்தா கூட என்னன்னா, ஒரு அரசன் என்பவன் இறைக்கு நிகர். அதுக்கு அதுக்கு கீழ வச்சு பார்ப்பாங்க. ம முறை செய்து காப்பாற்றும் மன்னன இறை மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்லாம் நம்ம நீதி நூலே சொல்லுது. அப்போ தேசன்றது ஒரு 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 தனிநபரினுடைய அடையாளமாவா தான் இருந்திருக்கு. ரொம்ப வருஷமாவே. யாரோ அவங்க தான் இப்போ அக்பர் காலம் வரைக்கும் கூட அப்படித்தானே. அக்பர், அவுரங்கசீப் கடைசி முகலாய பேரரசு இந்தியாலருந்து சாய்ஞ்சு அந்த அது கலோனியல் அரசு ம். ஆட்சிய நம்ம அந்த அரசர்கள் கீழே இருந்த ஒரு மாகாணத்தை குறிப்பிடுதே தவிர, இல்ல அதான் தேசன்ற அது ஐடியா கிடையாதுங்கிறேன். தேசமாக நம்ம பேர் இல்ல. இன்னைய அதுதான் தேசத்து டெஃபினேஷன்ல அதை நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா இல்ல அது அதுதான் நான் ஏன் சொல்றேன்னா, போரஸா அது வரைக்கும் இருந்திருக்கு. அது கிடையாதுங்கிறேன். மாறிட்டே இருக்கும். அதாவது மாறிட்டே இருந்தா கூட, அதுக்கு ஒரு பேர் கிடையாதுங்கிறேன். இப்போ நம்ம இப்போ ம். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கூட பாரத் ஆஸ் இந்தியான்னு போடுறோமே தவிர, ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இருந்தது எல்லாமே ஒரு இந்த கலோனியலுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே, ஒரு பெரிய பேரரசு, அதுக்கு கீழ சிற்றரசு, சிற்றரசுக்கு கீழ சின்ன சின்ன என்ன சொல்றது? ஜமீன்தாரிஸு அந்த மாரி செட்டப்ல தான் இருந்திருக்கு. அதனால தான் நேஷன்னு ஒரு பேர் நீங்க எங்கேயும் இப்ப தான் நம்ம பேர் வைக்கிறோம். அது எங்க பேர் வச்சாலும் பேர் வைக்கிறோமே தவிர, தலைநகரங்கள் உண்டு. அந்த அரசன் வாழ்ந்த இடத்தையோ, அல்லது பொருளாதார இப்ப லிஸ்பன் எடுத்துட்டீங்கன்னா, அரசன் இருந்திருக்க மாட்டாரு. ஆனா பொருளாதார தலைநகரம். நீங்க இந்தியாவுடைய அந்த 1700கள்ல இவங்களுடைய ஜிடிபி கால்குலேஷன்லாம் இப்ப பண்றாங்கன்னு சொன்னதுபடி பார்த்தா, லிஸ்பன வச்சு தான் பண்றாங்க. அதுக்கு பிறகு தான் அது ஷிஃப்ட் ஆகி லண்டனுக்கு போகுது. அந்த பவரே 1700கள்ல போர்ச்சுகல்ல இருந்த பவர் க
கொஞ்சம் நாள்லயே வந்து உங்களுக்கு லண்டனுக்கு பவர் ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் கூட தலைநகரங்கள் தான் இருந்திருக்கு. பொருளாதார தலைநகரம், அரசுடைய தலைநகரம், மதத்தின் தலைநகரம் தான் இருந்திருக்கு. அப்போ தேசங்கிற ஐடியா உங்களுக்கு அந்த யூரோப்ல இருந்து உருவானதா தான் பார்க்க முடியுது. அதாவது முன்னாடி எப்படி ஒரு நிலம், ஜியாகிரஃபி வந்து அல்லது போர் வழியாகவோ, எது வழியாகவோ ஒரு மன்னனையோ, ஒரு கடவுளையோ, ஒரு இனக்குழுவையோ, மொழியோ வச்சிருந்த அந்த டைனாஸ்டியோ அல்லது ஏதோ ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு இமேஜின்டு கம்யூனிட்டி உள்ள தள்ளுறதே உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான். அது ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அது எதையா ஒண்ணுத்துல இருக்கணும். அதுக்கு பிறகு தான் பார்டர்ன்றது ரொம்ப வேகமா வேலை செஞ்சது. அதனால தான் அந்த பார்டர உடைச்சதுலருந்து தான் பார்டரே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம நெறைய நேரம் பிரெஞ்சு புரட்சியில அந்த பார்டர உடைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ராங் பார்டர்ஸ் உருவாயிருக்கு. அதுக்கு பிறகு தான் மிலிட்டரி வந்து அரசுடைமையாக்கப்பட்டு தேசங்கள் விசா, கிசா இப்ப பேசினே இருக்கும்போது எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்மாழ்வார் தான் சொல்லுவாரு. அதாவது இங்கேருந்து போய் பஞ்சாபுக்கு அப்புறம் மேல இருக்கிற ஹிமாச்சல், இமாலயன் வரைக்கும் இருக்கக்கூடிய மாடு வந்து நாட்டு மாடும்போம். சிந்தி, சாகிவால்லாம் எடுத்தா. இங்கேருந்து ஒரு 100 மைல் தூரத்துல இருக்கிற எங்கேயாவது இலங்கையில ஏதாவது ஒரு மாடு இருந்தாக்கா, அது அந்நிய மாடு தான். இப்ப நீங்க பாகிஸ்தானுக்கு சொன்ன மாரி தான். பங்களாதேஷ்க்கும் அதே பொருந்தும். பர்மாவுக்கு பொருந்தும். எல்லாமே பொருந்தும். பார்டருக்குள்ள இருந்து அந்த பார்டர் எட்டி பார்த்தா நடந்து போயிட்டு வந்துடலாம். இடையில ஒரு 100 மீட்டர் ஆறோ, இல்ல ஒரு மலையோ இருக்கும். நடந்து போற தூரத்துல இருக்கும் பொழுதே, அதன் மீது அவ்வளோ பெரிய ப தடையும், அவ்வளோ பெரிய வெறுப்பும். நான் தடைன்னு சொல்றது பாதுகாப்புக்காக சொல்ல, ஒரு வெறுப்பே. அது அந்த அந்த தேசத்தின் மீதான வெறுப்பு நமக்கு இருக்கிறது தான் நான் தடையா பார்க்குறேன். அவங்க பார்டர் வரைஞ்சிருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறாங்கங்கிறத விட, ஒரு நாடு எப்படி சிட்டிசனுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பா மாறுது அப்படிங்கும்போது தான் அந்த நேஷன் பத்தின ஐடியா இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறதா கவனிக்கிறேன். அந்த டைனாசிட்டி ஸ்டேட்ல இருந்து இமேஜின்டு ஸ்டேட் தான் இப்ப இருக்கிற நேஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு கிளியர் பார்டர் வரையறதுக்குன்னு நெறைய பேர் இருந்தாங்க. மேப் போட்டு வரையறதுக்குன்னு இப்ப ரஷ்யா மேப் போட்டதுக்கு ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அந்த மெக்மோகன் லைன்ஸ் மாரி பெரிய பெரிய அந்த லைன் போட்டு குடுக்குறதே பெரிய தொழிலா பண்ணியிருக்கிறாங்க. ம். சுதந்திரத்துக்கு முன்பும், பின்பும் அது ஒரு தொழில் ஆக்சுவலா. அவங்க போட்டு குடுத்து இதான்டா உன் பார்டர்ன்னா, அங்கருந்து நீங்க சொன்ன மாரி வாகா பார்டர் இதான். அப்டின்னா அங்கருந்து முடிஞ்சு போது. இப்ப தவ்கிரிகர்ல இருக்கிற பார்டர் இதான். பங்களாதேஷ் இதோட முடியுது உங்களுக்கு. அப்டின்னு போனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு அந்தாண்ட கன்டின்யூ ஆவுது. அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு டோல்கேட் மாரி இருக்கு. இதான் நாடுங்கிறாங்க. பங்களாதேஷ் பார்டர. ஆச்சரியமா இருக்கு. அந்த தவ்கிரிகர் பக்கத்துல. அதே மாரி தான் நெறைய இடங்கள் நமக்கு இந்த டிபெட், நேபாளு இதெல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான். இந்தியா மட்டும் வச்சு சொல்றோம். உலக அளவிலேயும் அப்படித்தானே உருவாயிருக்கும் பார்டர்ஸு. அத ஒரு தொழிலா பண்றாங்க. ஆனா அந்த இதெல்லாம் உருவானதுக்கு பின்னாடி இந்த இந்த டீகாலனைஸ் பண்ணிட்டோம். அதாவது சுதந்திரம் பெற்றுட்டோம். கலோனியல் ஆட்சிலாம் வெளியில போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம், இந்த அதுக்கு பிறகு நேஷன பத்தி பேசும்பொழுது, அ என்ன தோணுதுன்னா, இப்போ நமக்கு 1600கள், 700கள்ல இருந்த ஒரு பார்வையும் இந்த 1990க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஓப்பன், அந்த எல்பிஜிக்கு அப்புறமும் நம்ம நேஷன எப்படி பார்க்கலாம்னா, டைரக்ட் அ பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு தான் பார்க்க முடியுது. ஒரு ம். பெருவணிகத்துக்கு திறக்கிறது தான் தேசத்தினுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கிற மாரி. ஒரு மாடர்ன் நேஷன் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, அது வந்து தன் த தன்னை எந்த அளவுக்கு அனுமதிச்சுக்குது சுரண்டுறதுக்கு, அந்த மாதிரி தான் நான் ஒண்ணு பார்க்குறோம். அந்த இமேஜின்டு கம்யூனிட்டீஸ்ல இருந்து இப்ப நீங்க முதல்லயே சொன்னீங்க. ஒரு 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 வேலைவாய்ப்பு என்பது புரொடக்ஷன்ல இல்லாம சர்விஸ் செக்டர்லயோ, அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறீங்களா? அந்த மாரி அதே இமேஜினேஷன் ஒரு தேசத்துக்கு இருக்கு. ஒரு தேசம் ஒட்டுமொத்தமா ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பேசும்போதும் சரி, அல்லது ஐடியாவா பேசும்போதும் சரி, சோசியல் ஜஸ்டிஸே இன்னைக்கு எக்கனாமிக் வச்சு தானே பேசுறாங்க. பொருளாதாரத்தை தான் நேரடியாக சோசியல் ஜஸ்டிஸா பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நெறைய ஜஸ்டிஸ கைவிட்டுர்றாங்க அவங்க. இந்த இமேஜின்டு நே இந்த கம்யூனிட்டியோ, இல்ல நேஷனோ வந்து அ திருப்பி திருப்பி பார்க்கும்பொழுது, அது மொழி வாரியாவும் கட்டமைக்கப்படல. ஏன்னா நம்ம வந்து மொழிய பெருசா நீங்க உங்க மொழிய பேசினா அசிங்கம்னு நெனைக்கிற இடத்துக்கு வந்துர்றோம். பெரும்பாலும் நம்ப ஒண்ணு இந்தியாவுக்குள்ளன்னு இருக்கும்போது ஹிந்திய கொண்டாடுறோம். இல்ல இந்தியாவுக்கு வெளியன்னும்போது இங்கிலீஷ கொண்டாடுறோம். மொழி இல்லாம இருக்க முடியலன்றோம். அப்போ நமக்கு தேசம்னு சொல்லும்போது டைவர்சிட்டி பலம்ன்னு சொன்னா கூட, அ அந்த என்ன சொல்றது? ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷனையும் இவங்க ஒத்துக்கிறது இல்ல. இப்போ பாரதம் அப்படிங்கிற பேருக்கு, அதுக்கு இருக்கிற ட்ரெடிஷன ஒத்துப்பாங்களான்னா, அதுவும் ஒத்துக்க மாட்றாங்க.
சரி மாடர்ன் நேஷனலிசத்து படி இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸை ஒத்துக்குவோம், எல்லாரும் சமம்னு சொல்லிடுவோம், எல்லாருக்கும் ஈக்குவல் வேஜை சொல்லிடுவோம். அட்லீஸ்ட் அப்படியாவது போயிடுவோம். எக்கனாமிக் படியே இந்த ஜஸ்டிஸை எட்டணும்னா கூட எல்லாருக்கும் ஈக்குவல் இது படி போவோம்னு அந்த எக்கனாமிக்கை அடிப்படையாக வச்சு தியரி பண்ணாலும் ஒத்துக்க மாட்றாங்க இல்லையா? ஆனால் ஒரு காமன் விஷயம் மட்டும் பார்க்க முடியுது உலக அளவில் இந்த 300 வருஷமா. ஒரு கொடி அல்லது ஒரு கீதம், இது மட்டுமே நேஷனலிசத்துக்கு ஒரு முக்கியமானதா பார்க்க மாதிரி எனக்கு படுது. வேற வேற ஏதாவது இருக்கா? ஒரு தேசத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி, அதாவது இப்போ ஒரு 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 இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒரு தேசிய கீதம், ஒரு கொடி. இத தாண்டி அந்த நேஷனுக்கான ஐடென்டிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் கன்டினியூட்டி இல்ல இதுல. ஒரு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மரபு தொடர்ச்சிங்கிறோம்ல, ட்ரெடிஷன்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கல் கன்டினியூட்டி இதுல இல்ல. ஆனா, உலகம் சொல்லக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியல் இதையும் இவங்க ஏத்துக்கிறாங்க. அது இப்ப இப்ப தமிழ்நாடே எடுத்தா கூட, திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் எந்த வகையில போட்டின்னா, எந்த அளவுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து இன்வெஸ்ட்மென்ட்ட வாங்கின்னு வந்து ஆத்தங்கரையில வைக்கிறது, அப்படிங்கிற போட்டியில ரொம்ப தீவிரமா வேலை செய்றாங்க. இல்லையா? அது எது சரி, தப்புன்னு கூட ஆராயறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா, நம்ம வந்து அந்த $1 டிரில்லியன் எக்கனாமி இப்போ $1.5 டிரில்லியன் எக்கனாமியா மாறியிருக்கு. விரைவில வந்து சிதம்பரம் சொன்ன மாரி 5 டிரில்லியன் டாலரா கூட மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, இது எல்லாமே எதன் அடிப்படையில நடக்குதுன்னா, இந்த இந்த நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அ இமேஜின்டு கம்யூனிட்டில இருந்து அது வந்து அ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஐடியாவால தான் இருக்கிற மாரி தான் எனக்கும் ஒ அது உறுதியாவே சொல்ல முடியும். நம்ம ஒண்ணும் பெருசா வேற எதன் படி நம்ம இந்தியாவ போய் வெளியில சொல்றோம். இவ்வளோ பேரு படிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பேரால வேலை செய்ய முடியும். இவ்வளோ பேர் வந்து ஒரு காலகட்டத்தில கார் கம்பெனிக்கும் அக்சஸரீஸ மாட்டுறதுக்கும் எங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சர்க்கரை ஆலையில வேலை செய்ய இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி, சொல்லி பணம் வாங்கின்னு வந்தாங்க. அப்புறம் ஐடில எங்களுக்கு இவ்வளோ பேர நாங்க உருவாக்கிட்டோம்னு பணம் வாங்கின்னு வந்தாங்க. இப்ப எத சொல்லி வாங்குவாங்கன்னே தெரியல. ஏன்னா மனிதர்கள வெளியேத்துறதுக்கு உலகம் முழுக்க தயாரா இருக்கும்போது, எங்ககிட்ட இவ்வளோ மனிதர்கள் படிச்சிருக்கிறாங்கன்னு போய் காட்ட முடியுமான்னா தெரியல. அதுதாங்க ஒரு 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 முரணா பார்க்குறேன் நான். ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தா, இப்ப உலகம் முழுக்க மனிதர்களே தேவையில்லன்னு சொல்ற இடத்துல, நம்மகிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ கிரியேட் பண்ணிட்டோம், அவன படிக்க வச்சுட்டோம், அவனுக்கு வந்து இது பண்ணிட்டோம், அத பண்ணிட்டோன்னும்போது, எதை வைத்துக்கொண்டு இவங்க உலகத்தோட இனிமேல் நெகோஷியேட்டோ, இல்ல சண்டையோ அல்லது அந்த டேபிளுக்குள்ள போவாங்கன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இப்ப சமீபமா இருக்கக்கூடிய அ இந்தியா பிரச்சனைல உலகளாவிய பிரச்சனையாவே பார்க்க முடியுது. அதனால இந்த இந்த தேசம் என்கிற வரலாற மட்டும் தொட்டோம்னாலே, நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கடவுள்ல இருந்து வந்து ஒரு ஒரு ஆள் ஆட்சி பண்றாரு. அவருடைய ஜவாப்தாரியாக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அதற்கு பிறகு ஒரு 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 நம்பிக்கையின் மீது, மொழியின் மீதோ, மதத்தின் மீதோ, அல்லது குழுக்களின் மீதோ, அல்லது ஜியோகிராபிக்கலி இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணத்தின் மீதோ நம்பிக்கை வச்சு ஆட்சி நடக்குது. இதுதான் பெரும்பங்கு இதுவரைக்கும் இருந்ததிலே. மனித வரலாற்றில பெரும்பங்கு இந்த நம்பிக்கையின் மீது தான். கடவுள், கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதனுடைய யுனிவர்சல் ஆர்டர் இப்படி நடக்குது. இந்த 1700கள்ல இருந்து தான் புரட்சின்றதோ, அல்லது ஒரு தனி தேசம், ஒரு குழு வழியாகவோ, மொழி வழியாகவோ, மொழி வழி தேசம், மொழி வழி மாநிலம், இனக்குழு வழி தேசம், இனக்குழு வழி மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 200 வருஷம் அதில பெரும் குழப்பம் இருக்கு. 1700களிலிருந்து 1920, 30 வரைக்கும் கூட அந்த நீங்க சொன்ன மாரி 18 டூ 42 அந்த உலகப் போர் 1, 2 நடந்த காலகட்டத்தில தான் இது பெரிய அந்த டிட்டர்மினேஷன் சண்டையாவே இருக்கு இல்லையா? அ யாரு வெள்ள, யாரு கருப்பு, யாரு சிவப்பு, யாருக்கு என்ன மொழி, யார் முன்னாடி வந்தவங்க, அ யாரு ஜீசஸால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, யார் வந்து அல்லாவால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரு ராமகிருஷ்ணரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதேமாரி சைனா, ஜப்பானுக்குன்னு அந்த டிட்டர்மினேஷனுக்கான ஃபைட்டாவே இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், நம்ம வந்து இந்த நேஷன்ற ஒரு ஐடியாவே ரொம்ப குழந்தையா தான் இருக்கு இன்னும். ஆனா இந்த குழந்தையா இருக்கிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 175, 80 வருஷம் இந்திய வரலாற்றுல, எத்தனையோ ஐடியா மாறி போச்சு நேஷன் சம்பந்தமா இருந்தது. நேருவுடைய நேஷன் ஒரு மாரி இருக்கு. இந்திரா காந்தியோட நேஷன் ஒரு மாரி இருந்தது. இப்போ மோடி அவர்களுடைய நேஷன்ன்றது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா, நீங்க அடிக்கடி இந்த 1 வாரம் முழுக்க நீங்க சொன்ன ஒரு உதாரணம் என்னன்னா, விவசாயத்த பத்தி பேசினாலும் சரி, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து தேசத்துக்கு எதிரானவன்றாங்கன்னு நிதின் கட்காரியே அத சொல்றாருன்னு வேற சொல்லியிருந்தீங்க. விவசாயம் பத்தி ஏதோ பேசி. அவரு ம். ஏன் வந்து
நீங்க எத்தனை நாளுக்கான மூலப்பொருளாக இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றீங்க? ம் நீங்க எத்தனை நாளுக்கு மூலப்பொருள்னு சொல்றது எல்லாமே மழை நீர்னு சொல்லக்கூடிய அதிக நீரை உறிஞ்சி ம் வரக்கூடிய மோனோகல்ச்சர் கிராப் தானே அப்படின்னு ம் சொன்னதுக்கு இதை பத்தி பேசவன் ஆன்டி நேஷனல்ட்டார் இப்ப கடைசியா. அதான். அது மாதிரி அந்த நேஷன்ன்ற ஐடியாவும் நேஷனலிசம்ன்ற ஐடியாவும் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ. இந்தியா என்பதுக்கு ஒரு நேஷனலிசம் ஐடியா தான் இருக்கு. நேஷனா என்ன ஐடியா இருக்குன்னா ஜனகணமன கதியும் இப்போ சமீப காலமா வந்தே மாதரமும் அந்த தேசிய கொடியும் ஏதோ இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதுல எதுவும் ஒரு ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இந்த நியோ நேஷனலிசம் என்பது வந்து வியாபாரிகளை எந்தவித கேள்வியும் கேட்காம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசும் மக்களும் இருக்கிற வரைக்கும் தான் அது நேஷனா இருக்குமோ, அல்லது அது வெறுமனே கார்ப்பரேட்டா ஒரு நேஷன் என்பது ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி மாதிரியான இடத்தை நோக்கி நகருதோங்கிற கேள்வி தான் எனக்கு இப்போ கடைசியா இருக்கிற கேள்வி. தேசம் வச்சு சொல்றேன். ஏன்னா இந்த இந்த 70 வருஷத்துல அவ்வளோ ஐடியா மாறி இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எவ்வளவோ. ஏன்னா எல்லாமே இமேஜினேஷன்ல இருந்து வந்தது. ஆனா இந்த குளோபலி அக்செப்டட் தியரி படி பார்த்தோம்னா, இதுதான் வருது. என்னன்னா பொருளாதாரமும், அந்த பொருளாதாரத்துக்கு ஒத்துழைப்பு குடுக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸும் 2ம் சேர்ந்து ஒரு தேசம் என்பது என்ன? அது $1,000,000,000 தேசமா? அல்லது $1,000,000,000 தேசமா? இல்ல ஏழ்மை தேசமா? அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்களே தவிர, வேற ஏதாவது தேசத்துக்கு அடையாளம் இருக்கான்னா இல்ல. ஏழை தேசமா? பணக்கார தேசமா? வியாபாரிகளோட தேசமா? உற்பத்தியாளர்களுடைய தேசமா? அப்படின்னு ஒரு 4 வார்த்தைக்குள்ள இந்த நியோ நேஷன் அப்படிங்கிற இது சுருங்குதுங்கிறதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது ஒரு கேள்வி மட்டும் கிடையாது. இது இருக்கிற சூழலாவும் நான் பார்க்குறேன். ம். ம். தொடர்ந்து இதை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். ஆஹ், நாம இன்னைக்கு தேசம்ன்றது எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பேசியிருக்கோம். ம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் கூட ம். நிறைய சிந்தனையாளர்களும் பொலிட்டிக்கல் ம். என்ன சொல்றது அஹ், விஷயங்கள்ல பேசக்கூடிய சிந்திப்பாளர்களும் வந்து சொல்றது என்னன்னா, இன்றைய தொழில்நுட்பமும் இன்றைய நுகர்வும் தேசம் என்பதையே அழித்துக் கொண்டிருக்கிறது. ம். தேசம் அழிஞ்சிரும், ம். ஜனநாயகம் அழிஞ்சிரும். ம். ஏன்னா ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு வந்து சந்தை பொருளாதாரத்துக்கு ஒத்து வராது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் இதுக்கு வந்து அஹ், தேசம் அப்படின்றதோ அல்லது இப்பவே பார்க்குறோம். ம். இப்போ ஃபேஸ்புக்கே ஒரு பல தேசங்களை விட அதிக மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆமா. அப்படின்னும் போது ஃபேஸ்புக் ஒரு தேசமா ம். அப்படின்ற அதான் கேள்விகள் இருக்கு. கம்யூனிட்டிங்கிறாங்க. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ன்னு அவங்களுக்குன்னு ஒரு ரூல அதனால போட்டு. அவன் வந்து ம். கம்யூனிட்டின்னு சொல்றான். இப்போ தேசிய என்ன சொல்றது விதிகளை தாண்டி வந்து ஃபேஸ்புக் விதிகளையும் வந்து மக்கள் கடைபிடித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ம். So, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்னும் போக போக நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்கும். அஹ், இன்னும் எப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படின்றத பத்தியும் சிந்திக்க வேண்டி இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஆமா. இது இன்னும் கடைசியாக நாம அடுத்த எபிசோட்ல பேசும்போது மேபி இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா நம்ம இப்போ அடிப்படையில ரிபப்ளிக்கு, இண்டிபெண்டன்ட்ன்ற பேரோட தான் நிறைய நம்ம தொடர்பு படுத்தியிருக்கோம் தேசத்த. ஒரு மக்களாட்சி, சுதந்திர இந்தியா அப்படிங்கிற மாரி. இப்போ நிஜமாவே நம்ம சுதந்திர இந்தியா தானா? உலக அளவுல விட்டுட்டு கூட நம்ம நிஜமாவே சுதந்திர இந்தியா தானான்னு கேள்வி கேட்டா, யார் முடிவு பண்றா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ம். தொழில்நுட்பம் தான் பாராளுமன்றத்தையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தியா மாறி நிக்குது. அதனால அத கேள்வி கேட்காம ஏத்துக்கக்கூடிய இன்னொரு ஜெனரேஷன் உருவாயிடக்கூடாதுங்கிறதும், இதுக்கு மையமா நான் வைக்கிறேன். இந்த தேசத்துக்கு பின்னாடி. ஒரு தேசம் என்பது அந்த மக்களினுடைய அ ஒரு விஷன் தானே தவிர, தொழில்நுட்பத்த உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய விஷனா மாறிறக்கூடாதுங்கிற ஒரு அ கன்சர்ன் இருக்கு இதுல. இதுக்கு பின்னாடி. இது ஏன் இது வரலாற்று இதுவா மட்டும் நம்ம சொல்லல. இதுல ஒரு பெரிய ம். கன்சர்ன் என்னன்னா, ஒரு தொழில்நுட்பம் வல்லுனர்களும்,
தொழில்நுட்பத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒரு தேசம் என்பது என்னவா இருக்கணும், ஒரு தேசம்னா என்ன, அதில் இருக்கிற மக்கள் யார், மக்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு பல நாடுகளும் விட்டாச்சு. இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த அளவில் தான் இருக்குது. இந்தியான்னு நான் சொல்கிறது மாநிலங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆந்திராவுக்கு இங்கே போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த முதலீட்டில் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சண்டை நடக்குது புதுசாக இருக்குது. முன்னாடி நம்ம ம். அவ்வளோ டீட்டெயிலாக மைக்ரோ ஃபைனான்சிங்லாம் கவனிச்சோமா நமக்கு இதை நான் மைக்ரோ ஃபைனான்ஸாக தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போக வேண்டியது தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு, தெலுங்கானாவுக்கு போக வேண்டியது வந்து சத்தீஸ்கருக்கு போயிடுச்சு அப்படின்னு அமைச்சர்கள் பேசுறதும், அதை மக்கள் ஏத்துக்கிறதும், அதை மீடியா கொண்டாடுறதும் பார்க்கறதே ஒரு அபத்தம்னு நினைக்கிறேன். இல்ல இன்கேஸ் இது வந்து தேசிய நாம நம்ம ஒரு தேசத்தை ம், தாண்டி இன்னும் ம். குறுகிய ஒரு கண்ணோட்டத்துல வந்து மக்களை வந்து சிந்திக்கிறதுக்கு தூண்டுற விதத்துல தான் வந்து இது நடக்குது. ஆமாமா. மேலும் மேலும் இப்போ அடுத்து இப்போ விழுப்புரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு திருவண்ணாமலைக்காரனும் திருவண்ணாமலை போயிருச்சு ஐயோன்னு விழுப்புரம்காரனும் வந்து ஒருத்தன் நேர்ல பார்த்தா குத்தி என்ன சண்டை போட்டுக்கிற அளவுக்கு கூட பண்ணுவாங்களோன்னு கூட தோணுது. ஆமா. அது அது ஒரு ஒரு பொறுப்பற்ற தனம் வந்து இந்த இந்த மீடியா அதிகமாவும் செய்யுதுன்னு பார்க்குறேன். அமைச்சர்கள் பொறுப்பு இல்லாம பேசுறாங்க ஒரு பக்கம். அதுக்கு தீபதூபம் போடுறது இன்னும் அதிகமா இருக்கு. அ அது பிரேக்கிங் நியூஸ்லயே ஆந்திராவுக்கு சென்று விட்டது பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி, பல உண்மை. லட்சம் கோடி மக்கள் வந்து இது பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஏற்கனவே ஒரு 2014லேருந்து நம்ம காணாம போனதே 1,00,000 கோடி, 1,00,000 கோடின்னு. இப்ப பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடின்னு மாநிலத்தையும் சரி, மத்திய அரசாங்கத்தையும் சரி, இந்த மீடியாக்கள் வந்து டிரைவ் பண்ற விதமே ஏன்னா மீடியா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்தின் கையில இல்ல. இது ஒரு தேசிய அளவுல இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் ஏதாவது ஒரு 2 நிறுவனங்களுக்கு, ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இ ஒரு சிண்டு முடிச்சு விடுற வேலைய தான் மாநிலத்துக்கு இடையே கூட இவங்க பண்றாங்கன்னு பார்க்குறோம். அப்ப எங்கருந்து தேசியத்துக்குள்ள தேசத்த பத்தி நம்ம பேசுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. பார்ப்போம் தொடர்ச்சியா பேசுவோம். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம். நாம இந்த அமெரிக்காவுடைய இது நீங்க நடுவுல பேசுனீங்க. ஆமா. அத சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ம். சிறப்பு எபிசோடு ஒண்ணு அமெரிக்க சுதந்திர தினத்தை ஒட்டி, ம். அமெரிக்காவுடைய சுதந்திரம்ன்றது எங்கேருந்து துவங்குச்சு? ம். அதற்கான ஒரு இது நமக்கு சாரா வந்து நம்மகிட்ட முன்னாடியே பேசியிருக்காங்க ஒரு முறை. ஆமா. அவங்கள வந்து இத பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தோம். ம். அவங்களும் வந்து நினைவுபடுத்தி ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா நீ இந்த டயத்துக்கு என்ன பேச சொல்லி சொன்னியேன்னு வந்து அமைச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஒரு சிறப்பு இது ஒண்ணு அன்னைக்கு ஆமா. பண்றாங்க. அமெரிக்க சுதந்திர தினம்னு சொல்லக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி ம். அவங்க ஒரு சிறப்பு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளோட அன்னைக்கு பேச இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் எபிசோடா நாம வந்து எடுத்துட்டு வர போறோம். ஆமா. ஏன்னா பல பேருக்கு அமெரிக்கால சுதந்திரம்னா என்ன, எதுக்காக அவங்க சுதந்திரம் கொண்டாடுறாங்க, ம். யார்கிட்ட இருந்து யாருக்கு சுதந்திரம், இதெல்லாம் யாருக்கும் நம்ம மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா. பல பேருக்கு இதை புரிய வைக்கணும்ன்றதுனால அது ஒரு ஸ்பெஷல் எபிசோடா நம்ம பண்ண போறோம். ம். ம். அதுதான். செய்வோம். நன்றி. நன்றி.